வரைக்கும் படிச்சிருந்தோம். அதுல கடைசியா பாபு மதன் மோகன்லால் சில கேள்விகள் கேட்கிறாரு. அதுக்கு லாலாஜி பதில் சொல்றாரு. எனக்கு மட்டும் ஏன் அந்த விஷயம்லாம் கிடைக்கல, பாபுஜிக்கு கிடைக்கிற மாதிரி அப்படின்னு கேட்டதுக்கான பதில்களை லாலாஜி கொடுத்திருந்தாரு. அது தொடர்ந்து மதன் மோகன்லாலை பத்தி பாபுஜிட்ட லாலாஜி பேசுறாரு. உண்மையான முயற்சிகள் எப்போதும் வீண் போவதில்லை. ஒருவர் எப்போதும் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். தன் மனதில் நினைக்கின்ற அளவு அதற்கு உழைக்க வேண்டியது இல்லை. சரியான திசையை நோக்கி அவரது எண்ணத்தை திருப்புவதே தேவையானதாகும். இதுவும் ஒரு ரகசியம்தான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னா கடுமையாக உழைக்கணும். எல்லாரும் ஒரு 10 மணி நேரம் உழைச்சாங்கன்னா நம்ம 12 மணி நேரம் உழைத்து அந்த விஷயத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். உலகம் முழுக்கவே அந்த மாதிரியான ஒரு டைப்ல தான் இருக்கு. நம்மளுடைய எல்லா நவீன உத்திகள்லாம் அப்படிதான் வடிவமைக்கப்படுது. ஆனா லாலாஜி சொல்றாரு, ஒருத்தர் ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா அது முதல் விஷயம், அது ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருக்கணும். 2வது, அவர் எவ்வளவு கடுமையா உழைக்கணும்னு நினைக்கிறாரோ அவ்வளவுக்கு உழைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவருடைய எண்ணம் ஒரு சரியான டைரக்ஷன்ல திருப்பப்பட்டிருக்கணும். மனம் சிதறக்கூடாது, அவ்வளவுதான். அதனால நம்முடைய உழைப்பு அப்படிங்கிறத தாண்டி நம்முடைய எண்ணம் வேறு விஷயங்களுக்கு சிதறி போயிடாம இருக்கிறது தான் ரொம்ப அவசியமான ஒன்று. ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்றோம்னு வச்சுங்களேன். அப்படியே வாட்சை ஒரு தடவை பார்க்கறது, ரோட்டை ஒரு தடவை பார்க்கறது, வாட்சை ஒரு தடவை பார்க்கறது, ரோட்டை ஒரு தடவை பார்க்கறதுங்கிறது அதுக்கான உழைப்புன்னு வச்சுக்குவோம். பஸ் வருதான்னு. ஆனா இப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு பஸ் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு சிந்தனையில இல்லைன்னா வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இல்ல வா அந்த பக்கம் போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம்னா அவ்வளவு நேரம் உழைப்பு வீண். நல்லா நினைச்சு பார்த்தோம்னா அப்ப ஒருத்தர் கடுமையா உழைச்சும் எண்ணம் சரியான திசையில இல்லைன்னா அந்த அந்த டைமிங்ல அவர் மிஸ் பண்ணிடுவார் எல்லாத்தையும். இன்னொருத்தர் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் எந்த உழைப்பும் இல்ல, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஆனா அவரோட சிந்தனை சிதறாம இருக்கு. அவர் வாட்சையும் பார்க்கல, ரோட்டையும் பார்க்கல, நடந்து எட்டியும் பார்க்கல. ஆனா அவருடைய சிந்தனை வேற எதுலையும் சிதறாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா அந்த பஸ் வரும்பொழுது கரெக்டா அதுல ஏறுறாரு. அதுதான் லாலாஜி சொல்றாரு, ஒருவர் தன் மனதில் நினைக்கின்ற அளவிற்கு அதற்காக உழைக்க வேண்டியதில்லை. ஆனால் தேவை என்னன்னு கேட்டா சரியான திசையை நோக்கி அவரது எண்ணத்தை திருப்புவதே. விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் தனது தேவையற்ற ஆணவ போக்கை அவர் கைவிட வேண்டும். யாரு? பாபு மதன் மோகன்லால். அவருக்கு எல்லாருக்குமே இதுலயும் ஒரு சூட்சுமமான வார்த்தை வைக்கிறார். விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் தேவையற்ற ஆணவ போக்கு. யாரெல்லாம் தான் விரும்புற எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள்ட்ட ஆணவம் அதிகமா இருக்கு. யாரெல்லாம் தான் விரும்பினது எதுவுமே நடக்கலன்னு வருத்தப்படுறாங்களோ அவங்கள்ட்டையும் ஆணவம் நிறைய. ஏன்னா விருப்பம் அப்படிங்கிறது இறைவனுடையது அப்படிங்கிற இறைவனுடைய சித்தத்தை ஏத்துக்கிட்டவங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை. இதுதான் உண்மை. அப்ப மதன் மோகன்லால்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆணவ போக்கு, ஒரு அகந்தை என்ன, எது அவருக்கு பிரச்சனையா இருக்குன்னா, அவர் எதெல்லாம் விரும்புறாரோ அதெல்லாம் நடத்தியே தீரணும்னு அவர் ஆசைப்படக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார். அதன் பிறகு மேலும் சிலவற்றை நான் தெரிவிப்பேன். அந்த ஆணவ போக்கு அவர்கிட்ட இருந்து போனதுன்னா அவருக்கு மேலும் சில விஷயங்களை என்னால சொல்ல முடியும். ஆன்மீகத்தை பொறுத்தவரை அவரிடம் எவ்வித குறைபாடும் இல்லை. அவர் செய்யற பயிற்சியிலேயோ அவருடைய உள்நிலையிலேயோ எந்த குறைபாடும் கிடையாது. இந்த குறைபாடு நீக்கப்பட்டு விட்டதாக அவர் உறுதிப்பாட்டுடன் இருக்க வேண்டும். எந்த குறைபாடுனா தேவையற்ற ஆணவ போக்கு அப்படிங்கிற அந்த குறைபாடு தன்னை விட்டு போயிடுச்சுன்னு அவரு உறுதியோடு இருக்க வேண்டும். இனியும் அதன் பக்கம் திரும்பக்கூடாது. அவர் அறிந்திராவிட்டாலும் கூட அவருடைய மன உறுதி வலிமையாக உள்ளது. அவருடைய வலிமை என்ன அப்படிங்கிறது அவருக்கே தெரியாம இருக்கு. ஆனால் அவருடைய மன உறுதி மேலும் மேலும் வலிமையாக்கப்பட்டு இருக்கிறது. அவரால் எதையும் செய்ய முடியும். நான் அவரை அனைவருக்கும் மேலானவராக கருதுகிறேன். தைரியம் சரியான காரணத்திற்காக பயன்படுத்தப்பட்டால் அது அகந்தை ஆகாது. இதை நீங்கள் TS இடமும் கூறுங்கள். ஏனென்றால் அவரிடமும் இந்த வகையான குறை உள்ளது. இந்த இடத்துல அடுத்த விஷயமும் சொல்றார் லாலாஜி. தைரியம் சரியான காரணத்திற்காக பயன்படுத்தப்பட்டால் அது அகந்தை ஆகாது.
ஒரு எடுத்துக்காட்டு பிரகலாதன்னு வச்சுக்கோமே, அவனுடைய தைரியம் சரியான காரணத்துக்காக பயன்படுத்தப்பட்டதுனால பிரகலாதன்ட்ட இருக்கிறது அகந்தைன்னு சொல்லல. என்னுடைய கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லி, அப்ப கூப்பிட்டா வருவாரான்னா வருவார்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா ஒரு தைரியம். அதை இன்னொரு இடத்துல இருந்து பார்த்தா அகந்தை மாதிரி தெரியும். ஆனால் சரியான காரணத்திற்காக சரியான இடத்துல அதை பயன்படுத்தும் பொழுது அந்த தைரியம் அகந்தையாக நினைக்கப்படுவது இல்லை. அதனால எந்த இடத்துல எந்த விஷயத்துக்கு நீங்க கரேஜா இருக்கணுமோ அந்த விஷயத்துல கரேஜா இருங்க அப்படின்னு சொல்றாரு. இதே விஷயத்தை தான் நம்ம தாஜியோடைய ரீசெண்ட் மெசேஜ் ஏப்ரல் 12 மெசேஜ்லயும் சொல்லியிருக்காரு. நீங்க அகந்தையை ஒழிச்சு உங்களுடைய குவாலிட்டிஸை மாத்திட்டு வரணும்னா ரொம்ப தைரியம் தேவைப்படும். அந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அவங்கள தொடர்ச்சியாக நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த அதை சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு பாராவுல நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இது மதன் மோகன்லாலுக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்துக்கலாம். இந்த அனைத்து விஷயங்களையும் நிலைகளையும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவது உங்களுக்கு தீங்காகவும் பகையை அதிகரிப்பதாகவும் இருக்கும். எனக்கு பிரச்சனை உருவாக்க விரும்பினால் நீங்கள் அவற்றை வெளிப்படுத்தலாம். இதெல்லாம் நான் இது மாதிரி நிறைய பேரோட கண்டிஷன்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன். இதையெல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லுவது உங்களுக்கு பகையை அதிகரிக்கும். ஏன்னா அவர்கிட்டயே போய் உங்களுடைய கண்டிஷன் சரியில்லை, நீங்க கோபமா இருப்பீங்க, நீங்க ஆணவ போக்கோட இருக்கிறீங்க, இவர் எனக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்லாம் நான் சொல்றதெல்லாம் நீங்க சொன்னீங்க வெளியில அப்படின்னா அவர்கள் அனைவரும் உங்களுக்கு பகைவர்களாக மாறி மேலும் உங்களுக்கு தீங்கை விளைவிக்க முயற்சி செய்யலாம். உங்களுக்கு யாராவது தீங்கு விளைவிக்க முயற்சி செய்தால் அது எனக்குத்தான் பிரச்சனை. அதனால எனக்கு பிரச்சனையை உருவாக்க விரும்பினா நீங்க மத்தவங்கள்ட்ட வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க பிரச்சனை இல்ல, அது என்னுடைய பிரச்சனைன்னு சொல்றாரு. பாபுஜி ரொம்ப நெகிழ்ந்து போய் சொல்றாரு, நான் மிகவும் பாக்கியம் செய்தவன் அப்படின்னு. பதிலுக்கு லாலாஜி சொல்றார், இல்லை இல்லை, நான் தான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. நல்ல சந்ததி வாய்த்தால் பெற்றோர் தங்களை பாக்கியம் செய்தவர்களாக கருதுவார்கள். இந்த விஷயங்கள் மிகவும் ஊக்கமளிப்பவையாகவும் சரியானதாகவும் உள்ளன. உங்கள் தைரியத்தை சோதனைக்கு உள்ளாக்காதீர்கள் சொல்றாரு. எப்படி ஒரு குரு சிஷ்யன் இருக்கணும், நம்ம குரு நம்மளை பார்க்க மாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம குரு என்னைக்காவது நம்மள ஒரு நிமிஷமாவது நம்ம குருவை நம்ம சந்தோஷப்படுத்தலாமான்னு ஏங்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க ஒரு சீடர் அவருடைய குரு வாயால இப்படி வார்த்தை வாங்குறார், நான் தான் மிகவும் அதிர்ஷ்டசாலி, நீங்க எனக்கு சீடரா கிடைச்சதுக்கு நான் அதிர்ஷ்டசாலி, நான் தான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன் அப்படின்னு. அங்க சீடர் சொல்றாரு, என் பிரச்சனை எல்லாம் என் பிரச்சனை கிடையாது, உங்க பிரச்சனைன்னு சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு குரு கிடைச்சதுக்கு நான் பாக்கியம் செய்தவர்கள். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பில் திளைத்து நெகிழ்ந்து இருக்கின்ற அந்த ஒரு அற்புதமான இடத்தை தான் இந்த வரிகள்லாம் நமக்கு காட்டுது. TSஐ இப்போது அழைக்க வேண்டாம், அவரை எப்போது அழைக்க வேண்டும் என நானே உங்களிடம் கூறுவேன். நீங்கள் அவசரப்பட்டு விடுவீர்கள் என நான் அஞ்சுகிறேன். அவரை உயர்த்துவதில் மிகவும் கவனம் தேவை. இதனை பாபு மதன் மோகன்லாலிடமும் கூறுங்கள். பரபிரம்மாண்ட மண்டலத்திற்குள் நுழைவதற்கு TSற்கு இன்னும் அதிக காலம் உள்ளது. எனினும் இதை அறிந்து அவர் அதிர்ச்சி அடையக்கூடாது. இந்த TSங்கிறவரை நீங்க பாபுஜி தன்னுடைய வீட்டிற்கோ அல்லது சத்சங்கத்துக்கோ கூப்பிட வேணாம் அப்படின்னு லாலாஜி சொல்றாரு. ஏன் வேணாம் அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் வந்த உடனே அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அவருடைய ஆன்மீக நிலையை உயர்த்துறதுக்கு பாபுஜி உடனடியாக அவசரப்படுவார் அப்படின்னு லாலாஜி பயப்படுறார். ஆனா ஒருத்தரை பிரம்மாண்ட மண்டல இருந்து பரபிரம்மாண்ட மண்டலுக்கு உயர்த்துறதுக்கு இன்னும் வெயிட் பண்ணணும், அதுக்கான நேரம் வரணும், அவசரமா இருக்கணும், கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பிரம்மாண்ட மண்டல்ல ரொம்ப நாள் ஒருத்தர் தங்க வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு லாலாஜி சொல்றார். TSக்கு இன்னும் அதிக காலம் உள்ளது பரபிரம்மாண்ட மண்டலத்திற்குள் நுழைவதற்கு. இது அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் அதிர்ச்சி அடையக்கூடும், அதனால அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். அப்படி அவரை தாமதப்படுத்துவதிலும் சில நோக்கங்கள் உள்ளன. தற்போதைய நிலையை அவர் அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவித்தால் மேலே செல்வதற்கான ஒளியை அவர் பெறுவார். தற்போது TS இருக்கும் களம் சாதாரணமானது அல்ல.
இந்த மண்டலத்தின் அனைத்து நிலைகளிலும் உள்ள முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு அதன் வழியேயான பயணம் நிறைவடைந்தால் அதற்கு அப்பால் உள்ள பல விஷயங்களை அடைவது மிக எளிதாக இருக்கும். அதனால பிரம்மாண்ட மண்டல் அப்படிங்கிற அந்த பகுதி வந்து ரொம்ப நாள் முக்கியமாக சீடர்கள் தங்க வைக்கப்படுற இடங்கள்ல ஒன்றாக மனமண்டலத்துல இருக்கும். ஆனா அங்க இருக்கக்கூடிய முடிச்சுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும் பொழுது அவர்கள் மேலும் மேலும் ஸ்திரமான ஒரு தன்மையை பெறுகிறார்கள் அப்படிங்கிறதுனால இது வந்து அங்க அவங்களுக்கு மட்டும் கிடையாது. நம்முடைய பயணம் எப்படி இருக்கும், எங்கெல்லாம் நம்ம ரொம்ப நாள் நீண்ட நாள் தங்க வைக்கப்படுவோம்னு நமக்கும் சொல்லப்படுற ஒரு விஷயம்தான். நான் உங்களை அதிகம் தாமதப்படுத்தினேன். எங்கன்னா அந்த பிரம்மாண்ட மண்டல கிடப்பதற்கு உங்களை அதிகமாக தாமதப்படுத்தினேன். அதுல நான் எவ்வளவு நாள் உங்களை வர வச்சனோ அந்த அளவுக்கு நீங்க வந்து அதில் நிபுணத்துவம் பெற்றீர்கள். நீங்கள் விரைவாக நிபுணத்துவம் பெற்ற அளவிற்கு வேறு எவரும் பெறுவது கடினம் என்பதில் சந்தேகமில்லை. அப்படி நான் அதிக நாள்னு சொல்றது கூட இதுவரைக்கும் என்னுடைய சீடர்கள் அந்த இடத்துல தங்கி அந்த நிபுணத்துவம் பெற எடுத்துக்கொண்ட நாட்களை விட மிக குறைவுதான். அதனால உங்களுடைய ஸ்பீடு வேற யாருக்கும் இல்லைங்கிறதையும் சொல்றார். டிஎஸ்ஐயும் இதே போன்று மேலே கொண்டு வர நான் விரும்புகிறேன். உங்களைப் போலவே அவரையும் இந்த மண்டலத்துல ரொம்ப நாள் நிக்க வச்சு அதுக்கப்புறம் மேல கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா உங்களை விட கொஞ்சம் அதிக காலம் அவர் எடுத்துக்கொள்வார். இந்த மண்டலத்தில் மக்கள் மிக அதிக அளவிற்கு அனுபவம் பெறுவதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது வந்து உங்களுக்கு நீங்க பயிற்சி அளிக்கிற எல்லாருக்கும் அதுதான். இங்க வந்து மிக நீண்ட காலம் தங்க வைக்கப்பட்டு நிறைய அனுபவங்களை பெறுவதற்கு நீங்க அவங்கள அனுமதிக்கணும். மக்கள் விரைவாக கடந்து செல்வதற்கான மண்டலம் இது அல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த மண்டலத்தை கடந்திட துரிதப்படுத்தும் அளவிற்கேற்ப பக்குவமற்ற தன்மை இருக்கும். ஒருவேளை இந்த மண்டலத்தை அவசரமாக வேகமாக ஒரு அபியாசியை கடக்க வைத்தால் அவர்கிட்ட ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஏற்ற பக்குவம் இருக்காது. அவருடைய உள்நிலைக்கு ஏற்ற பக்குவம் அவருடைய பேச்சிலேயோ நடத்தையிலேயோ வெளிப்படாது. பல மகான்களால் இந்த மண்டலத்தை கடக்க முடியவில்லை. ஆனாலும் கூட அவர்கள் பூரண நிலையை பெற்றுவிட்டதாக கருதப்படுகிறார்கள். இதை கடந்த பின் சூட்சும நிலை அதிகரிக்கிறது. அந்த அதிசூட்சுமமான மண்டலங்களை கடக்கும் திறன் அதற்கு முன் கடந்து வந்த மண்டலங்களில் இருந்து பெறப்படுகிறது. அதற்கு அப்பாலும் பல மண்டலங்கள் உள்ளன. ஆனால் பொதுவாக அவை மக்களுக்கானவை அல்ல. பொதுவான மக்களுக்கு அது கிடையாது. அந்த மண்டலங்கள் எல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒர்க்குக்காக வர்றவங்களுக்கானது சொல்றாரு. நிறைய சொல்லியிருப்பாரு. நீங்க நிறைய மண்டலங்களை பத்தி பாபுஜி வந்து டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டில பேசியிருப்பார். அந்த நிலையின் தோற்றம் காட்சிக்கு வந்தது. லாலாஜி சொன்னதெல்லாம் வந்து அவருக்கு காட்சியாக விஷனாக காட்டப்படுகிறது. அதுக்கப்புறம் திரும்பி லாலாஜி கண்டினியூ பண்றார். பாபு மதன் மோகன்லால் அந்த மண்டலத்தை விட்டு விரைவாக வெளியே எடுக்கப்பட்டார். அங்கு நிலவிய தெய்வீக பேரொழியை அவரது மனதால் தாங்க இயலவில்லை. எனினும் அவருக்கு அதனால் எந்த ஒரு இடையூறும் ஏற்படவில்லை. விரைவாக அந்த மண்டலத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட ஒருத்தர் பாபு மதன் மோகன்லால் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவர் அது மாதிரி எடுக்கப்பட்டார்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பவர், அங்க இருக்கக்கூடிய ஒரு அந்த பிரகாசத்தை வந்து அவருடைய மனது தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அதனால அவர் விரைவாக அங்கிருந்து நகர்த்தப்பட்டார். இருந்தாலும் அதனால அவருக்கு எந்த இடையூறும் ஏற்படவில்லை இது சொல்றார். 118வது பக்கம் முடிஞ்சிச்சு. 119வது பக்கம். ஜேய்க்கு பிரம்மாண்ட மண்டலத்தில் சற்று ஆழ்மை உண்டு. ஆனால் உங்களுடன் ஒப்பிட முடியாது. நீங்கள் உலா வந்த அந்த வெளிகளை அவர் ஒருபோதும் கண்டதில்லை. எல்லாருமே வந்து அந்த பிரம்மாண்ட இது வரைக்கும் பேசின அந்த மண்டலம் அந்த மண்டலம் அந்த மண்டலம் அப்படிங்கிறது எந்த மண்டலம்னா பிரம்மாண்ட மண்டலம். மனமண்டலத்துக்குள்ளார நுழைஞ்ச உடனே ஒரு அபியாசி என்ட்ராகிற ஒரு மண்டலம்னு சொல்லலாம் பிரம்மாண்ட மண்டலம். இந்த பிரம்மாண்ட மண்டல் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. இங்க இந்த இடத்துல இருந்து தான் வந்து பூமியில உருவாகிற எல்லா விஷயங்களுக்குமான ஒரு ஸ்கெட்சு, ஒரு முழு வடிவம் பெறுது. பரபிரமாண்ட மண்டல்ல உருவானா கூட பிரம்மாண்ட மண்டல்ல தான் அந்த ஸ்கெட்ச் முழு வடிவம் பெற்று கீழே வந்து செயலாக மாறுகிறது. இந்த மண்டலத்தில் ஒரு அபியாசியானவர் நீண்ட காலம் தங்க வைக்கப்பட்டு பல அனுபவங்கள் அவருக்கு வழங்கப்பட்டு அவர் உண்மையாக அதுல பக்குவம் அடைந்த பிறகு அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார். ஜூலை 13, 1944 மதிப்பிற்குரிய லாலாஜி. மக்கள் குழப்பம் அடைந்துள்ளனர்.
முதலாவதாக அவர்கள் ஒரே ஒரு எண்ணத்தை, அதாவது மாஸ்டர் என்பதை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். வேறு எவரது எண்ணத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என எச்சரியுங்கள். ஸோ நிறைய மந்திர தந்திரங்கள், வித்தைகள், அப்புறம் வந்து இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மக்கள் ஃபாலோ பண்றாங்க. அவங்கள்ட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர மத்த எதையும் மனசுல வச்சுக்க வேணாம், இதுதான் சரிங்கிறத சொல்லுங்க. இது தொடர்பாக நீங்களும் அவர்களுக்கு உதவுங்கள். இந்த எண்ணத்தை வலுவடைய செய்வது உங்கள் பொறுப்பு. யாராவது இதற்கு எதிராக இருப்பின் அவர்களை வேறு யாரிடமாவது செல்ல சொல்லுங்கள். இதுவே நிறுவனத்தின் அடிப்படை ஆகும். அனைத்து அங்கத்தினர்களும் உங்களுடன் நேரடி தொடர்பில் இருக்க வேண்டும். மாஸ்டர்ங்கிற ஒரு மைய புள்ளியில தான் இந்த அமைப்பு, நீங்க உருவாக்க போற அமைப்பு இருக்கணும். இதுதான் இதோட பேஸ். லிவிங் மாஸ்டர்ங்கிறது தான் சகஜ மார்க்கத்தோட பேஸ். அதனால நீங்க யாராவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இல்லைங்க, நான் வந்து இதுக்கு ஒரு மாஸ்டர் வச்சுக்குவேன், அதுக்கு ஒரு குருநாதர் வச்சுக்குவேன், அதுக்கு ஒரு வேற ஒரு ஒரு குருவை எடுத்துக்குவேன், அவர் மூலமா நான் மந்திர தந்திரங்களை பயிற்சி செய்வேன், இவர் மூலமா நான் வந்து தியானத்தை பயிற்சி செய்வேன் அப்படின்லாம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நீங்க அந்த குருகிட்டே போயிடுங்கன்னு திருப்பி அனுப்பிடுங்க. இங்க மாஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தரை தொடர்ச்சியாக ஒரே ஒருத்தரை மட்டும் யாரு வந்து ஃபாலோ பண்ண விரும்புறாங்களோ அவங்கள இங்க கொண்டு வாங்க. நம்முடைய சகஜ மார்க்கத்தினுடைய அடிப்படை அதுவாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றேன். அடுத்தது நிறைய கைட்லைன்ஸும் பாபுஜிக்கு கொடுக்குறாரு, நிறைய உறுதிகளும் கொடுக்குறாரு. இது வந்து பாபுஜியோடைய இப்போதைய கண்டிஷன்ல அவருக்கு தேவையானது அப்படிங்கிறதுனால நமக்கும் தேவையானதுதான். முதல் விஷயம், நீங்கள் அனுமதித்தால் அன்றி எவரும் உங்கள் பணியில் குறுக்கிட மாட்டார்கள். நீங்க செய்யற ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ல யாருமே குறுக்கிட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு முழு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து மத்தவங்களை அனுமதித்தா மட்டும்தான் அவங்க வந்து அதுல வேலை செய்வாங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு பகுதியில எந்த ஒர்க் எடுத்துக்கிட்டாலும் இல்ல ஒரு ஒரு அபியாசி மேல நீங்க எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் யார் ஒருவரும் எந்த ஒரு சக்தியும் குறுக்கிட்டு நிக்க முடியாது. ஒண்ணு. ஒரு பணியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த பணி முழுமையாக நிறைவடைந்த பின்னர் அல்லது அப்படி நிறைவடைவதற்கான நம்பிக்கை உறுதி செய்த பின் அடுத்த முன்னேற்ற பணி மேற்கொள்ளப்பட வேண்டும். இது ரெண்டாவது விஷயம். நீங்க ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒர்க் எடுக்கிறீங்க, ஒரு பகுதியை முன்னேற்றுவதற்காக, ஒரு பகுதியை தூய்மை செய்வதற்காக, இல்ல ஒரு குறிப்பிட்டவரை வந்து ஒரு குறிப்பிட்ட மண்டலத்துக்கு உயர்த்துவதற்காகன்னு ஏதாவது ஒண்ணு செய்யறீங்க அப்படின்னா அது வந்து அடுத்த கட்டத்துக்கு அவரை எப்ப கூட்டிட்டு போகணும் அப்படின்னா, இது நீங்க ஒர்க் பண்ணது அவருக்குள்ளார ஒரு ஒரு மாற்றத்தை உருவாக்கி அவர் அந்த நிலைமை வரைக்கும் வந்துட்டாரு, அல்லது நீங்க எந்த பகுதி மேல வேலை செய்வீங்களோ அந்த பகுதி வந்து ஒளியூட்டப்பட்டு விட்டது அப்படின்னாதான் அடுத்த ஒர்க்குக்கு போகணும். ஒன்று மேல ஒன்றாக அடுக்கக்கூடாது. ஒவ்வொன்றாக நடந்து முடிகிற கட்டம் வந்தவன அல்லது முடிஞ்சிருங்கிற உறுதியான நம்பிக்கை வந்த பின்னதான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்தது, பயனற்ற பேச்சுகளை கைவிட வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் பேசுங்க. தேவையில்லாத விஷயங்கள் பேசுறத அவாய்ட் பண்ணுங்க. முட்டாள்தனமான உரையாடல்களை தவிர்க்க வேண்டும். அது அரசியல் பத்தி இருக்கலாம், அல்லது ஆன்மீகத்தை பத்தி இருக்கலாம், அல்லது உலக வாழ்க்கை பத்தி இருக்கலாம், அல்லது சக பயிற்சியாளர்களை பத்தி இருக்கலாம். எதை பத்தி இருந்தாலும் சரி, அந்த உரையாடல்களை முடிந்த வரைக்கும் தவிர்த்து விடுங்கள். கதை புத்தகங்கள் படிப்பதை நிறுத்திவிட வேண்டும். ஏன் நிறுத்திவிட வேண்டும் என்றால் அது கற்பனை, இரண்டாவது எக்ஸாகரேஷன், மூணாவது உங்களுடைய சிந்தனையை வேறு ஒரு திசையில மாத்திவிடக்கூடியது. அதனால கதை புத்தகங்கள் படிப்பதை நிறுத்திவிட வேண்டும். இப்ப யார் கதை புத்தகம் படிக்கிறோம், நாங்களாம் நிறுத்திட்டோம்னு சொல்லக்கூடாது. அங்க கதை புத்தகம்னா இங்க சினிமா, அங்க கதை புத்தகம்னா இங்க சீரியல். இப்ப லாலாஜி பாபுஜி கிட்ட இருந்தால் என்ன சொல்லுவாரு, சீரியல் பார்ப்பதை நிறுத்திவிடணும்னு சொல்லி ஆகும். அப்படிதானே? ஆக நான் வந்து லாலாஜி சொன்னதுல ஒரு விஷயம், நான் கதை புத்தகத்தை தொடரதே இல்லை அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் டிவியில இருக்கிற நியூஸ் ஆண்களா இருந்தா, சீரியல் பெண்களா இருந்தா, கொஞ்சமா சொல்றேன், சில பேர் பெண்களா இருந்தாலும் நியூஸ்ல போயே உட்கார்ந்துருக்காங்க, ஆண்களா இருந்தாலும் சீரியல்லே உட்கார்ந்துருக்கவங்க இருக்காங்க. இதை வந்து முதல்ல நீங்கள் நிறுத்திவிட வேண்டும். அவரை தவிர வேறு நபர் மீது அன்பு செலுத்தி இதயத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய அன்பு, உங்களுடைய முழு இதயமும் ஒரே ஒருவருக்கு, உங்கள் குருநாதருக்கு அப்படிங்கிறதுல இருந்து நீங்க மாறக்கூடாது.
அடுத்தது நட்பிற்கான வெறியை கைவிட வேண்டும். இது நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு. ஆன்மீகத்துல பாய்சன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் தான் பாய்சன். யாரும் இங்க ஃப்ரெண்டும் கிடையாது, எதிரியும் கிடையாது. யாரோடையும் கட்டி பிடிச்சி கொஞ்சவும் வேண்டாம். யாரையும் அருவாள் எடுத்து வெட்ட போகவும் வேண்டாம். எல்லாம் சகோதர சகோதரி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுமா? உதவி செய்யறப்ப முடிஞ்சா செய்யறேங்க. நீங்க எனக்கு இது செய்யணும்னு கேட்கறதுக்கும் நான் உங்கள்ட்ட கூச்சம் இல்லாம கேட்பேங்க. அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நானும் அவனும் ரத்தமும் சதையும் போல, நகமும் சதையும் போலன்னு அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்ல ஊர்னீங்க அப்படின்னா, நீங்க இந்த பாதையை விட்டு விலகி போயிடுவீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், அது மாஸ்டர் தான். இறைவனை மட்டுமே நண்பனாக பாவிக்க வேண்டும். நீங்க படிக்கணும் எதையாவது அப்படின்னு விரும்பினால், தெய்வீக அன்பில் திளைத்த மத கட்டுரைகளை படிக்கலாம். நீங்க படம் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா, நல்லா பக்த பிரகலாதன் மாதிரி, சம்பூர்ண ராமாயணம் மாதிரி அந்த தெய்வீக அன்பை கொடுக்கக்கூடிய படங்களா பாருங்க. இப்ப இருக்கவங்களுக்கு சொல்றோம். கடினமான ஆழமான தத்துவங்களை படிப்பது அவசியம் இல்லை. பல்வேறு ரகசியங்களை சொல்ற புத்தகங்கள், அந்த ஆன்மீக நிலைகளை விளக்குற தத்துவங்கள், கோட்பாடுகள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு படிச்சு அதை புரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம தத்துவங்களை படிச்சு எதுவும் செய்ய போறது இல்லை. அந்த உள்நிலையானது நேரடியாக உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சகோதரத்துவத்துடனும் பரஸ்பரம் இரக்கத்துடனும் பிரச்சனை காலத்தில் உதவுவதாகவும் மற்றும் இது போன்ற இதர தன்மைகளுடனும் ஒருவரது நடத்தை இருக்க வேண்டும். இதான் நான் சொன்னேன். ஓரளவுக்கு பிரதர்ஹுட் இருக்கணும். அடுத்தவங்க மேல ஒரு எம்பத்தி இருக்கணும். அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரும்பொழுது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி நம்மகிட்ட இருக்கணும். இது போல நம்மளுடைய கேரக்டர்ஸ் அமைய வேண்டும். இந்த 2 ஸ்லைட்ல உள்ள விஷயங்களும் உங்க புக்ல இருக்கிறப்ப நீங்க அதை டெய்லி படிச்சு பார்க்கலாம். அல்ல கையால எழுதி கூட ஒரு இடத்துல ஒட்டி வச்சுக்கலாம். ஒரு 4-5 நாளைக்கு நம்ம இதை படிக்கும் பொழுது இதெல்லாம் பாபுஜிக்கு சொல்லியிருக்கிறதுனா நமக்கும் சொல்லியிருக்கிறது தானே. அப்ப இதுல எந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ளார இறக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கேரக்டர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நன்னடத்தை இந்த அமைப்பின் முக்கிய சாராம்சம். இங்க கேரக்டரை தான் பேஸ் பண்ணி தான் இந்த மிஷன் இருக்கு. அதனால உங்களுடைய நடத்தையில ரொம்ப ஒரு மாற்றம் இருக்கணும். இந்த அமைப்பினுடைய கொள்கைகளை ஒவ்வொருவரும் அவசியம் கடைபிடிக்க வேண்டும். அதிகாலையில் துயிலெழுதல், தியான பயிற்சி செய்தல், பிரார்த்தனை செய்தல், வீட்டு கடமைகளை சரிவர நிறைவேற்றுதல் போன்ற நன்னடத்தை விதிகளை பின்பற்றுவது அனைவரின் பொறுப்பாகும். அடுத்தது 14 ஜூலை 1944. மதிப்பிற்குரிய லாலாஜி, அனைத்து நிகழ்ச்சிகளும் என் பார்வையில் இருக்கின்றன. நான் சற்று விட்டு பிடிக்கிறேன். அழிவுக்காக காத்திருக்கிறேன். அனைத்து தொடர்புகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் மக்கள் மரியாதையற்றவர்களாக மாறி வருகின்றார்கள். பண்பாடு அகன்று விட்டது. பீடிக்கு அவர் இன்னும் சூரியனை பார்க்கவில்லை என்று எழுதுங்கள். அதை பார்த்த பின்பு அவர் கண்கள் கூசும். ஸோ சில நிகழ்ச்சிகள் நமக்கு சாதகமா இல்லாம இல்லை நம்மளை ரொம்ப மன வருத்தப்படுற மாதிரி நடக்கும் பொழுது எவ்வளவுக்கும் நம்ம வருத்தப்படுவோம், இதை கேட்க யாருமே இல்லையான்னு. அது மாதிரி லாலாஜி காலத்துல இந்த பாபுஜியோட காலத்துல ஆரம்ப காலகட்டத்துல பாபுஜி மிகவும் ஒரு ஒரு மரியாதையற்ற விதத்துல நடத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய சகாக்களால், லாலாஜி காலத்துல இருந்த சீடர்களால். அதுக்குதான் பாபுஜிக்கு லாலாஜி சொல்றாரு, எனக்கு எல்லாமே தெரியுது, நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனா நான் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட அழிவுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் அனைத்து தொடர்புகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது நடந்து முடிகிற வரைக்கும் நீங்க உங்களை யாரோடையும் கனெக்ட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னு கேட்டா, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மரியாதைனா என்னன்னு தெரியல. அவர்கள் மரியாதையற்றவர்களாக மாறி பண்பாடு இல்லாம செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில பேர் தான் எதையுமே அடையாமல் தான் எல்லாவற்றையும் அடைந்து விட்டதாக தானாகவே எண்ணிக்கொண்டு இருமாப்புல இருக்கிறாங்க. இந்த பீடிங்கிறவர் அது மாதிரி. அவர் இன்னும் சூரியனை பார்க்கவில்லை அப்படின்னா அவர் எந்த கண்டிஷனை அடைஞ்சிட்டுதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரோ அந்த கண்டிஷனை இன்னும் அடையவில்லை. உண்மையிலேயே அவர் அதை பார்த்திருந்தால் அவருடைய கண்கள் கூசும். அப்படிங்கிறதுனா அந்த பிரகாசம் அந்த அளவுக்கு இருக்கும். அதை அவர் என்ன பார்க்கல அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லுங்க.
நம்மளுடையும் நம்ம சகோதரர்களையும் நம்ம பிரிசப்டர்ஸ்லையும் இது மாதிரி தன்னுடைய நிலையே தான் இருக்கிற நிலையை மிக அதிகமாக ஹைட்ல வச்சுக்கிறதா நினைச்சு பேசுறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம அது மாதிரி இருக்கிறோமான்னு பாக்குறது தான் இங்க. நம்ம எங்கேயாவது அந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசிடுறோமா, அடுத்தது மற்றவர்களுடைய நம்மளோட ஆன்மீக நிலை உயர்வா இருக்குன்னு நினைக்கிறோமா அப்படின்னு நம்ம அந்த பிடியினுடைய கண்டிஷன்ல நம்ம இருந்துடக்கூடாது. அப்ப இதுல வந்து அவர் அப்படின்னு நினைக்கிறதுக்காக இதுல நம்ம எடுத்துக்க கூடாது. நம்ம அது மாதிரி எங்கேயாவது இருக்கிறோமான்னு யோசனை பண்றதுக்காக இந்த பாராவை நம்ம எடுத்துக்கிறோம். பண்பாட்டு வரம்பிற்கு அப்பாற்பட்ட பேச்சுக்களை நான் விரும்புவதில்லை. இத்தகைய அவமரியாதைகள் என் மீதும் வீசப்பட்டன. அவமரியாதை அப்படிங்கிறது நம்ம மிஷன்ல எல்லாருக்குமே கொடுக்கப்படுகின்ற ஒரு கிஃப்ட். லாலாஜிக்கு இது இருந்திருக்கு, பாபுஜிக்கு இருந்திருக்கு, சாரிஜிக்கு இருக்கு, ராஜிக்கு இருக்கு. இவங்களுக்கெல்லாம் மட்டும் இல்ல, மிஷனுடைய பொறுப்புகள்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவமரியாதை அப்படிங்கிற விஷயத்தினால மிகவும் துன்பப்படுவார்கள். அப்பெல்லாம் வந்து இந்த பக்கத்துல தான் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க ஒரு சென்டர் இன்சார்ஜாகவோ, ஜோனல் இன்சார்ஜாகவோ, டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டராகவோ பொறுப்பேற்றுக்கும் பொழுது மேக்சிமம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னு கேட்டா அவமரியாதை. உங்களுக்கு மேல அடுத்த பொறுப்புல இருக்கிறவரா உங்களை அவமரியாதை பண்ணுவாரு. உங்களுக்கு உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பொறுப்புகள்ல இருக்கவங்க கீழே அவங்களும் உங்கள்கிட்ட அவமரியாதையோட நடந்துக்குவாங்க. இது ரெண்டுமே ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா பாபுஜிக்கும் லாலாஜிக்கும் இதெல்லாம் நடந்ததுதான். ஆனால் இத்தனையையும் நீங்க எப்படி தாங்கிக்கிறீங்க அப்படின்னா, உங்களது ஒவ்வொரு நாடி நரம்பும் என்னுடன் முழுமையாக ஒத்திருக்கும் வகையில் உங்களை நீங்கள் இல்லாமல் செய்து விட்டீர்கள். ஈச்சண்டி அந்த சொல்லுவான்ல ஒரு பாட்ஷாவா ஒரு படத்துல, ஒவ்வொரு ரத்தத்துல சதையில இருக்கிற ஒவ்வொரு நாடி நரம்புலையும் வந்து வெறி ஊடுறான் ஒருத்தன், அடிச்சாதான் அடி இப்படி இருக்கணும். அது மாதிரி இங்க வந்து தன்னுடைய குருநாதருடைய எண்ணத்தால ஒவ்வொரு நாடி நரம்பையும் முழுமையாக மாற்றி அமைச்சிருக்கிறார் பாபுஜி. சரி, இப்படி செய்து விட்டதுனால என்ன நடந்தது அப்படின்னா, அவர் சொல்றாரு, உங்களுக்கு செய்யப்படுகின்ற அவமரியாதை அத்தனையும் எனக்கு செய்யப்படுகின்ற அவமரியாதையாக மாறிவிடுகின்றன. உங்களை யாராவது அவமதித்தால் அவர்களை என்னால் ஒருபோதும் சகித்து கொள்ள முடியாது அப்படின்னு லாலாஜி சொல்றார். இந்த கண்டிஷனுக்கு பாபுஜி வந்திருக்கிறார் என்பதை சொல்றார். நம் எதிரிகள் நம் வீட்டை சீர்குலைப்பதற்கான எந்த ஒரு முயற்சியையும் விட்டு வைக்கவில்லை. எல்லா விதத்திலையும் உங்களுடைய பேரை புகழ கெடுக்கிறதுக்கு, உங்களுடைய ஆன்மீக நிலையை மறைமுகமாக ஈர்ப்பதற்கு, உங்களுக்கு உயிருக்கு உலை வைப்பதற்கு, உங்களை நோக்கி வர்றவங்களுடைய மனசை மாத்தி இழுக்கிறதுக்குன்னு இந்த அமைப்பு உருவாகிறதுக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகளை சீர்குலைப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் விட்டு வைக்காமல் எல்லாம் செய்யறாங்க. இப்ப வந்து நம் எதிரிகள்னு லாலாஜி பேசுறாரு. அப்ப அதுதான் காரணம். என்னன்னு கேட்டா, நானும் நீனும் வேற வேற கிடையாது. உனக்கு யாரெல்லாம் எதிரியோ அவன் எனக்கு எதிரி. நம் எதிரிகள் நம் வீட்டை சீர்குலைப்பதற்கான எந்த ஒரு முயற்சியையும் விட்டு வைக்கவில்லை. உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் யார் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். பார்த்துடுறேன், அதையும் நான் பார்க்கிறேன். யாரும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கல. அப்படி அக்செப்ட் பண்ணிக்காதவங்க உங்களுடைய ஆன்மீக நிலை, அவங்களுடைய லௌகிக நிலை எப்படி இருக்க போகுதுங்கிறதையும் நான் பார்க்கிறேன். மக்கள் எளிதாக சுமூகமாக நம்பிக்கை கொள்ளும் வகையில் நான் அடுத்தடுத்து தொடர்பு கொள்ள தொடங்கிவிட்டேன். உங்க மனசுல இருக்கிற கவலையெல்லாம் எடுத்துருங்க. உங்க மேல மக்கள் நம்பிக்கை பெறுவதற்கு ஏற்ற வகையில என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதை நான் துவங்கி விட்டேன். நீங்களும் உங்களுக்குரிய நிலைக்கு வாருங்கள். நீங்களும் வந்து எப்பயும் போல ரொம்ப பண்பாடு, ரொம்ப பணிவு அப்படின்னு உங்களை தூசு மாதிரி நினைத்து கொண்டு ரொம்ப அடக்கமா இருக்கிற நிலைமையிலேருந்து மாறி நீங்க எந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறீர்களோ அந்த நிலைமை வரைக்கும் உயர்ந்த அந்த ஒரு விஷயத்துக்கு வாங்க. உங்க கண்ணோட்டத்தை கொஞ்சம் மாத்திக்கிங்க. எல்லோருக்கும் உங்களுக்கு சேவகனா நினைச்சிட்டு இருக்கிற கண்ணோட்டத்துல இருந்து நீங்க தான் இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு மாறுங்க. நீங்க அது மாதிரி மாற வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி வரும் பொழுது நீங்கள் செய்யற ஒர்க்குனால உங்களை சுத்தி இருக்கக்கூடிய, உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படவும் கூடும். ஆனா வேற வழி கிடையாது. நீங்க உங்களை மாத்திக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றார். பிடி ஒரு கடுமையான பதில் அளித்தார். ஏடி தன் மறு உலக வாழ்க்கையையும் முழுமையாக அழித்து கொண்டார். அத்தகையவர்கள் போக்கிரித்தனமான துரதிருஷ்டசாலி எனப்படுது. பாபுஜிக்கு எதிராக அவர் எழுதின லெட்டருக்கு எதிராக இதெல்லாம் நடந்திருக்கு. இப்படி எதிராக இருந்தவங்களுடைய நிலைமை என்ன? அவங்க எல்லாம் வந்து துரதிருஷ்டசாலிகள், போக்கிரித்தனமான துரதிருஷ்டசாலிகள் அப்படின்னு லாலாஜி சொல்றார்.
இதெல்லாம் வந்து நம்ம செய்யாம இருக்கணும். ஒரு இடத்துலயாவது நம்மளும் பிடி மாதிரி ஏடி மாதிரி மாறாம இருக்கணும். அதுக்கும் மாஸ்டருடைய அருள் தான் வேணும். நம்மளுடைய அறியாமையில நம்ம எல்லாமே செய்வோம். அது மாதிரி மாறாம இருக்கிறதுக்கு மாஸ்டர் நமக்கு அருள் செய்யட்டும். இதோட இருக்கட்டும். 14 ஜூலை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை இதை வந்து நாளைக்கு நம்ம படிக்கலாம். இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.